இங்க விஜயுமே காவேரி கிட்ட இந்த மாதிரி நம்ம போகும்போது ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே வக்கீல்ட்ட இங்க பாருங்க விட்டு போன அந்த எல்லா பத்திரத்தையும் எடுத்து வைங்க, இன்னைக்கு ஒட்டுக்கா காவேரிட்ட சைன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்க வக்கீல்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிற காவேரியுமே ரொம்பவே வந்து சேடாக ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனா அப்ப விஜய் இன்னுமே வந்து நம்மளை டைவர்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. ஏதோ மிஸ் ஆயிருக்க போல இருக்கு, அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கூடிய சீக்கிரம் நம்மளை டைவர்ஸ் பண்ணி நம்மளை விட்டு விலகிறதுக்காக தான் ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி மனசளவுல ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் எங்க விஜயுமே ஒரு 10 நிமிஷம் நீ கார்ல வெயிட் பண்ணு, நான் வக்கீல பார்த்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தர்றேன், அதுக்கப்புறம் நீ உள்ளவா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காவேரியை கார்லயே உட்கார வச்சுட்டு விஜயமே டைரக்டா ஆஃபீஸ்க்குள்ள போறாரு. போன அடுத்த செகண்ட் இங்க பாருங்க, இப்பவே நம்ம இந்த சைன் பண்ணி இங்கேயே வச்சு இங்க காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால நான் ஆல்ரெடி எல்லாமே பலூன் எல்லாமே என்னோட தனியா பர்சனல் ரூம்ல நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் தயாரானதுக்கு அப்புறம் நான் காவேரி கூட்டிட்டு வரேன். அங்க வச்சு வக்கீல்ட்ட அவங்க சைனை வாங்கிட்டு அவங்க எம்டி அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கே அவங்க கிட்ட ரிவீல் பண்ண போறேன். அதுல அவங்க பயங்கரமா சர்ப்ரைஸ் தருவாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜயமே தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் கார்ல இருக்க காவேரிக்குமே சொல்லப்போனா மனசே இல்லை. இந்த பக்கம் ரொம்பவே மனசு விட்டு போயிடுறாங்க. அவங்க வாயை திறந்து விஜய் வேணான்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல. உண்மையை சொல்லப்போனா அவங்க மனசப்படி விஜய் வேணும், விஜய் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை அவங்களால வந்து தைரியமா வாயை திறந்து பேச முடியல. அவங்க அப்படியே அங்கேயே வந்து சும்மா அப்படி சேடாகி தூங்கிடுறாங்க. அப்படி வந்து தூக்கத்தில் கூட இந்த பக்கம் வந்து விஜய் கூட்டிட்டு போயிட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் வாங்குற மாதிரி ஒரு கனவு வருது. அதுலயுமே இந்த பக்கம் விஜய் சைன் போடுங்க காவேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா காவேரியுமே தான் மனசுல இருக்க விஷயத்த ரொம்பவே தைரியமா போல்டா என்னால முடியாது, எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கனவுல அவங்க ஓப்பனா பேசிடுறாங்க. ஆனா இதை பார்த்த விஜயுமே முதல்ல சைன் போடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மிரட்டுற மாதிரி இருக்கு. டக்குன்னு இந்த பக்கம் காவேரி எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சோன்னு தான் பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த விஷயத்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசி இருக்கணும் போல இருக்கு, நான் ரொம்பவே விட்டுட்டேன், சொல்லப்போனா நான் தைரியம் எல்லாமே இப்படி விட்டுட்டேனே, அவர்கிட்ட நான் மனசை திறந்து பேசி இருக்கணும் அப்படின்ட்டு தான் மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே இங்க எல்லா செட்டப்பும் பக்காவா ரெடி ஆனதுக்கு அப்புறம் வக்கீல்கிட்ட இங்க பாருங்க, நீங்க முதல்ல இந்த டாக்குமெண்ட்டை கையெழுத்து வாங்கிடுங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க எம்டின்ற பத்திரத்துல அவங்க சைன் பண்ணணும், சொல்லப்போனா அவங்க தான் இனிமேல் இந்த ஃபேக்டரியோட எம்டி அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறாங்க. சொல்லப்போனா இங்க காவேரிங்கிற பேருக்கு நேம் போர்டு கூட ரெடி பண்ணி பக்காவா வச்சிருக்காங்க. அது எல்லாமே தயாரானதுக்கு அப்புறம் இங்க விஜய் எப்பவும் போல இங்க காவேரி கிட்ட வந்து சரி காவேரி நீ உள்ள வா, நம்ம போய் சைன் பண்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ரஃப் அண்ட் டப்பா இந்த பக்கம் வந்து காவேரியை ஹேண்டில் பண்ண பாக்குறாங்க. ஆனா காவேரியுமே இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது, நம்ம மனசுல இருக்க விஷயத்த விஜய்கிட்ட பேசிடலாம், இல்ல விஜய் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா விஜயுமே இல்ல காவேரி இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நம்ம முதல்ல உள்ள சைன் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் பேசிக்கலாம், நீ முதல்ல வா கிளம்பி வா, டைம் ஆகுது, வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காவேரியை ஃபோர்ஸ் பண்ணி இங்க விஜயுமே உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ உள்ள போயிட்டு இருக்க காவேரியுமே அவ்வளவுதான் போல இருக்கு, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, அவருமே வந்து ரொம்பவே ரெடியா இருக்காரு, நம்ம அவர் மேல லவ்வா இருக்கிறது முக்கியம் கிடையாது, அவருக்கும் என் மேல லவ் இருக்கணும்ல, பட் அந்த விஷயம் அவர்கிட்ட இல்லவே இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு காவேரியுமே தன்னோட மனசை கல்லாக்கிட்டு இந்த பக்கம் சைன் பண்றதுக்காக உள்ள போறாங்க. அங்க உள்ள போனவன தான் இந்த பக்கம் அவங்களுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். என்ன இது ஆஃபீஸ் ரூம் பயங்கரமா ரெடியா இருக்கு, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இன்னொரு பக்கம் எங்கள் விஜயுமே அது புதுசாக ஒரு எம்டி அப்பாயின்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, நீ சைன் போடு டைவர்ஸ் பத்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை நீட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த பத்திரத்தில் சைன் பண்ணதுக்கப்புறம் இங்கே காவேரியுமே அவ்வளோதானே நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே கிளம்புற, போய் அந்த சீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நீங்கள் சொன்னெல்லாம் பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு நாங்கள் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ போய் உட்காருன்னு சொல்கிறேன்ல, போய் உட்காரு அப்படின்னு சொல்லி மறுபடியுமே விஜய் காவேரியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டுக்கு போறாங்க. கரெக்டா அந்த சீட்டுக்கு முன்னாடியே இங்க எம்டின்னு சைன் பண்ற மாதிரி பை காவேரி அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் காவேரிக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த சீட்டையே பார்த்துட்டு இந்த பக்கம் விஜயோட முகத்தை பாக்குறாங்க. அப்ப கரெக்டா ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே விஜய் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவரோட வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே இங்க பாரு காவேரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணியிருக்கேன், இப்ப நீ சைன் பண்ணல, அந்த சைன் வந்து டைவர்ஸ் பத்திரம்லாம் கிடையாது, நல்லா தெளிவா புரிஞ்சுக்க, இனிமேல் வந்து என்னோட ஷேர்ல பாதி உனக்கு இருக்கு, அதே நேரம் இனிமேல் நீ தான் இந்த ஃபேக்டரிக்கு எம்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் காவேரிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. சொல்லப்போனால் அந்த விஷயம் அவங்களுக்கு பயங்கரமாகவே ஷாக்காக தான் இருக்குது. அதே நேரம் பக்கத்தில் இருக்க எம்ப்ளாயிஸ்மே பயங்கரமாக வந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் காவேரி, நிறைய விஷயங்கள் நீ வந்து என்னோட ட்ரபிள் எல்லாம் நீ தான் தீர்த்துக்கிட்டு இருக்க, இந்த ஃபேக்ட்ரியில் நடக்கிற பிரச்சனைகளை கூட எனக்காக நீ தான் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்க, அப்படின்றப்போ உனக்கு சம உரிமை கொடுக்கறதானே என்னோட உரிமை, அதனால தான் உனக்காக இனிமேல் இந்த ஃபேக்ட்ரியை கொடுக்குறேன், இனிமேல் இந்த ஃபேக்ட்ரியோட எம்டிஏ நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியை சைன் பண்ண சொல்கிறாங்க. காவேரிக்கு உண்மையிலுமே ஹாப்பி தாங்க முடியல. சொல்லப்போனால் இது முக்கியமாக இது எம்டி பத்திரத்தை விட அவங்களுக்கு இது டைவர்ஸ் பத்திரமா இருந்தது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தேங்க்யூ விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விஜயுமே அதெல்லாம் இருக்கட்டு, சீட்டை விட்டு எந்திக்காம முதல்ல அந்த இதுல சைன் பண்ணு, அப்பதான் நீ எம்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இதை பத்திரத்துல சைன் பண்ண வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா காவேரியுமே சைன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் விஜயோட முகத்தையும் பாக்குறாங்க. அப்ப விஜய் எந்த அளவுக்கு நம்ம மேல லவ் வச்சிருந்தா இந்த மாதிரி அவரோட ஷேர்ல பாதி கொடுத்து அதே நேரம் இந்த ஃபேக்டரிக்கு நம்மளை எம்டி ஆக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காவேரி முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்து விஜயுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு.
அதே நேரத்துல இங்க நடந்த விஷயம் ரோஹிணிக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா, அவங்க அவ்வளவுதான் இடிஞ்சே போயிருவாங்க.